வெள்ளிக்கிழமை நைட்டு 1 மணிக்கா நான் அண்ணா நகர் வழியாக நானும் என் ஒய்ஃபும் பைக்கில் வந்துன்னு இருந்தோம். போகிற வழில பார்த்தா செம கூட்டமாக நிறைய கடைங்கள்லாம் இருந்தது. ஒரு இடத்துல பார்த்தோன்னா வண்டி பேரிகேட் போட்டிருந்தா, அது பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு போர்டு இருந்தது. என்னடான்னு பார்த்தா அபுபாய் கடை பிரியாணி போர்டு போட்டிருந்தது. இந்த போர்டு பக்கத்தில் லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு வழியாக வந்து பார்த்தா லாங்கில் பார்த்தா அபுபாய் கடைன்னு போர்டு போட்டுக்குது. பாய் பார்த்தா இங்கே ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாரு. மேலேயே போர்டு வந்து போனாலே இருக்கும். நான் ஒரு பிரியாணி வாங்குறதுக்கு 150 ரூபா கொடுத்து டோக்கன் ஒன்று வாங்கிக்கினேன். நைட் டைம்லேயும் கடை வந்து செம கூட்டமாக இருக்குது. இந்த கடை பார்த்திங்கன்னா அப்படியே அண்ணா நகர் மெட்ரோவுக்கு அப்படியே பேக் சைடில் உள்ளவே இருக்குது. ஒரு 100 மீட்டர்லே இருக்குது. இப்போ தான் பிரியாணி குண்டா வந்தது. டம்மு உடைச்சி எல்லாருக்கும் பிரியாணியும் போட்டுருந்தாங்க. எனக்கு நான் சிக்கன் பிரியாணி வந்து பார்சல் சொல்லியிருந்தேன். பார்சல் கட்டி என் கையில் இப்போ தான் கொடுத்தாங்க. சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைத்தா, ஒரு ஆனியனு இது வச்சுருக்காங்க. பிரியாணியை ஓப்பன் பண்ணி தட்டில் போட்டேன். ரைஸ் வந்து நிறைய தான் வச்சுருக்காங்க. பிரியாணியில் பார்த்தா ஒரு முட்டை, கறியும் வந்து நிறைய தான் வச்சுருக்காங்க. பிரியாணி வைஸு சாப்பிட்டு பார்த்து தான் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லணும். பிரியாணி காம்போ பிரியாணின்னு சொன்னாங்க. 2 சிக்கன் 65 பீஸும் எக்ஸ்ட்ரா இருந்தது. முட்டை கறியெலாம் நிறைய தான் இருக்குது பிரியாணியில். கொஞ்சம் பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். மசாலா நல்லா இருக்குது, நிறையவும் இருக்குது, கிராம்பு வாசனையாக இருக்குது, கொஞ்சம் குழஞ்சிட்டு இருக்குது. 150 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நைட் டைமில் வந்து இந்த பிரியாணி போய் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.